அண்ணாமலை திமுகவின் ஊழல்கள் அப்படிங்கிறது தான் ஃபைல்ஸ் 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 1 2 1 2 அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஊழலை ஒழிப்பதற்காக. அதான அர்த்தம். இப்போ எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது ஸ்டாலின் போய் கவர்னரை பார்த்தாரு. 97 பக்கத்துக்கு முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மீது ஊழல் பட்டியல் கொடுத்தாரு. அதுலேருந்து என்ன தெரியுது? ஊழல் பண்ணுவார், எடப்பாடி ஊழல் பண்ணுவாருங்கிறது தெரியுது. ஆனால் திமுகவுக்கு ஃபைல்ஸ் என்ற அண்ணாமலை எடப்பாடியோடு போய் சேர்ந்திருப்பது தமிழர்கள் மீண்டும் முட்டாளாக்க. அதனால் இந்த எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியை வரும் தேர்தலில் கடுமையாக தண்டிக்க வேண்டும். அதே மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்களையும் கடுமையாக தண்டிக்க வேண்டும். தமிழகத்தில் தேசிய மலர தயவு கூர்ந்து ஜெபமணி ஜனதா கட்சியை ஆதரியுங்கள். நான் முருகானந்தத்துக்கு ஒரு பெட்டிஷன் போட்டேன். 4/4/25 முருகானந்தம் சீஃப் செக்ரட்டரி ஐஏஎஸ் அப்படின்னு போட்டு அவர் வந்து ஒரு 3 நாளைக்குள்ளே ஒப்புதல் கொடுக்கணும், 30 நாளைக்குள்ளே பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னு சொல்லி அவரே அறிக்கை கொடுத்தாரு. ஆனால் அவரே அதை ஃபாலோ பண்ணல. இப்படிப்பட்ட நிர்வாகம் மாறணும்னா ஒரே வழி ஜெபமணி ஜனதா கட்சி. ஜெய் ஹிந்த்.